இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாம்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற ரீசனிங் பார்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் நம்பர் 66லேருந்து 70 வந்து ஒரே கொஸ்டின். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. 8 persons were born not necessarily in the same orderன்னு கொடுத்துருக்காங்க on 2 different dates, either 8 or 27 or 4 different months. மந்த் என்னென்னா ஜான், மே, ஜூன், நவம்பர். நோ 2 persons were born on same date அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நாம் என்ன பண்ணணும், இதுக்கு டேபிள் வந்து ஜான்வரி 8 27, அடுத்தது மே மந்த்துக்கும் 8 27, நெக்ஸ்ட் ஜூனுக்கும் 8 27, லாஸ்ட்ல நவம்பர் 8 27 அப்படின்னு நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, டி வாஸ் born on ஈவன் டேட் இன் மே. ஸோ மேல இருக்கிற ஈவன் டேட் வந்து 8, ஸோ டி வந்து 8ல வந்துருச்சு. அடுத்தது ஏ வாஸ் born in the month before டி. ஸோ டிக்கு முன்னாடின்னும் போது ஜான்வரின்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஏ அண்ட் டி வேர் born on சேம் டேட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏ வந்து என்ன டேட்ல இருந்திருக்கும், ஜான்வரி 8ல இருந்திருக்கும். அடுத்தது 4 persons were born between A and E. ஸோ ஏ அண்ட் இக்கு நடுவில் 4 persons தான் 1 2 3 4 4 பேர் தள்ளி வந்தால் ஜூன் 27ல நமக்கு வந்துடும். ஸோ இங்கே தான் இ வராங்க. அடுத்தது ஹெச் வாஸ் born in the same month as E. ஸோ மீதி இருக்கிற ஒரு ஸ்பேஸ், ஜூனில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து ஹெச். ஜி வாஸ் born just after B. ஸோ ஜஸ்ட் ஆஃப்டர்னு சொன்னால் ஜான்வரியில் ஒரு டேட்டு தான் இருக்குது, மேலேயும் ஒரு டேட்டு தான் இருக்குது, நவம்பரில் மட்டும்தான் 2 டேட்டும் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஜி வந்து பிக்கு அப்புறம். ஸோ அப்போ ஜி கீழே, பி முன்னாடி. அண்ட் அடுத்தது 2 persons were born between B and C. ஸோ பி அண்ட் சிக்கு நடுவில் 2 பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னா சியை நான் இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ மிஸ் ஆனது நமக்கு எஃப். ஸோ எஃப்ஐ இங்கே மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கொஸ்டினாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். F was born on. So F was born on which date and month? F வந்து January 8. So January 8 அப்படின்றது வந்து நமக்கு January 27. So the answer வந்து January 27. So இதுக்கு அடுத்த subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா, how many persons were born after C? After C வந்து எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, HEBG 4 பேர். So 4. இதோட ஆப்ஷன் 4. ஸோ தேர்ட் சப்டிவிஷன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் வாஸ் born on 8th நவம்பர். 8th நவம்பர் யார் பிறந்திருக்காங்க, 8th நவம்பர் பிறந்தது வந்து பி. ஸோ என்னோட ஆன்சர் பி. அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், 4 of the following 5 are similar in certain pattern. Who among the following is dissimilar to others? ஸோ நமக்கு வந்து 4 பேர் வந்து ஒரே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏடிஹெச்பிஜி அப்படின்னு இருக்கு, ஏடிஹெச்பிஜி. ஸோ இங்கே ஏடிஹெச்பிஜி. ஸோ 4 பேர் வந்து 8லே பிறந்தவங்க, ஜி மட்டும்தான் 27ல பிறந்த பர்சன். ஸோ இப்போ இதில் ஆட் ஒன் அவுட் வந்து நமக்கு ஜி. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? D was born after A. ஸோ நமக்கு வந்து இது மேலே போய் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது, அங்கேருந்து எழுதிட்டு வந்துடலாம். ஸோ D was born after A அப்படின்றது நம்மளோட ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது G and C were born in same month. H was born on 8. H வந்து 8 ஜூனு கரெக்டு. அண்ட் ஜி அண்ட் சி வந்து ஒரே மந்தில் பிறந்தவங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் ராங், ஏன்னா நவம்பர் அண்ட் மே. ஸோ இதில் ஒன்று தப்பாக இருக்குது. ஜி அண்ட் சி வேர் பார்ன் அண்ட் சேம் வந்ததுக்காகப்போ இது கரெக்டு. ஸோ நமக்கு இதில் 1 and 3 தான் கரெக்டு. நம்மளோட ஆன்சர் வந்து 1 and 3 ஒன்லி. கொஷின் நம்பர் 71 to 75 வந்து நமக்கு ஒரே கண்டென்ட் தான். இங்கே வந்து இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். 8 persons sit in a row facing north அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு லைன் போட்டாச்சு. 8 persons அப்படின்றதுனால 4 5 6 7 and 8 and facing north. அண்ட் என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. டி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சி. ஸோ நம்ம இதான் ஸ்டார்டிங்கிறதுனால இதுலேருந்து ஆரம்பிக்கலாம்.
தேர்ட் டு த ரைட் ஆஃப் சி அப்படின்னா நான் சியை இங்கே மார்க் பண்ணுறேன். 1 2 3 இந்த பக்கம் இது ரைட்டு, இது நமக்கு லெஃப்ட் அப்படின்னு வரும் நார்த் ஃபேஸ் பண்ணுறதுனால. அப்போ இங்கே டி வந்தது. தப்பாக இருந்ததுன்னா நம்ம இன்னொரு ஆல்ட்ரேஷன்ஸில் நம்ம மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 3 persons சிட் பிட்வீன் சி அண்ட் இ. சிக்கும் இக்கும் இன்பிட்வீனில் 3 persons இருக்காங்க அப்படின்னு. ஸோ 2 blank ஒரு டி. அடுத்தது ஏ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. இக்கு ரைட்ன்றது இந்த பக்கம் செகண்ட்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் விட்டுட்டு அடுத்தது எதுனா இட் இஸ் ஏ. அடுத்தது எஃப் சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஹெச். ஸோ லெஃப்ட் ஆஃப் ஹெச், நான் ஹெச் ஒருவேளை இங்கே மார்க் பண்ணால் 1 2 3 4 டி வர பிளேஸில் வரும். ஸோ ஹெச் வந்து இங்கே வரதுக்கான சான்சஸ் கிடையாது. அப்போ ஹெச் வந்து நான் இங்கே மார்க் பண்ணால் ஹெச்சோட லெஃப்டில் ஃபோர்த் பிளேஸில் எஃப் இருக்கு. ஸோ 1 2 3 4 அப்போ என்னோட எஃப் இங்கே வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் மை எஃப். அடுத்து சி இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஜி. ஸோ சின்றது ஜிக்கான நெய்பர் கிடையாது, நமக்கு அது ஏற்கனவே வந்துருச்சு. மோர் தென் 1 person சிட் பிட்வீன் ஹெச் அண்ட் ஜி. ஹெச்சுக்கும் ஜிக்கும் நடுவில் மோர் தென் 1 person. ஒருவேளை ஜி இங்கே போட்டால் 1 person தான் இருப்பாங்க, அதனால ஜி இங்கே வராது. ஜியோட ஆப்ஷன் நமக்கு இங்கே. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, நமக்கு ஏ பி தான் இருக்குது. ஸோ பியை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். அடுத்து லாஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுங்க. பி சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் ஜி. ஜிக்கு ரைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பட் இமீடியட் ரைட்னு அங்கே சொல்லலை, அதனால நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ லெஃப்ட் ஆஃப் பியில் ஃபோர்த் பிளேஸில் யார் இருக்கான்னா அப்படின்னா ஏஹெச்இடி. டி தான் ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க. ஸோ டி இஸ் த ஆன்சர். ஸோ ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன இருக்கு நமக்கு, which among the following statement is true or false? Is true or false? E sits at one of the extreme end of the row. ஸோ இது வந்து which of the following is falseன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன்னே நமக்கு false தான். அடுத்தது F and G are immediate neighbors, அது true. Only 1 person sits between G and C. G and C அதுவும் true. Gக்கு Cக்கு நடுவில் F தான் இருக்கு. A sits immediate left of B. ஸோ A வந்து லெஃப்ட், Bக்கு லெஃப்டில் தான் இருக்குது, கரெக்டு. H and E are immediate neighbors. Hம் Eயும் immediate neighbors, அதுவும் கரெக்டு. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் தான். நெக்ஸ்ட், if F and A interchange their position, who will sit to the immediate right of A? Fம் Aவும் பிளேஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ A இங்கே வந்துருச்சு, F இங்கே போயிடுச்சு. இப்போ இமீடியட் ரைட் ஆஃப் ஏல யார் இருக்கா, நமக்கு ஜி இருக்காங்க. ஸோ என்னோட ஆன்சர் ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கே வந்து நமக்கு எனக்கு விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ரெப்ரசன்ட் பர்சன்ஸ் சிட்டிங் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் இருக்கிற 2 பேர் வந்து சி அண்ட் பி. ஸோ நம்மளோட ஆன்சர் சி அண்ட் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் சி வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ டிலேருந்து சியோட பொசிஷன் என்ன, டிலேருந்து சியோட பொசிஷன் வந்து லெஃப்ட் சைட், தேர்ட் பொசிஷன். ஸோ தேர்ட் டு த லெஃப்ட் ஆப்ஷன் டி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இங்கே வந்து நமக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின். விச் எலிமெண்ட் இஸ் 11th ஃப்ரம் த ரைட் எண்ட் இன் த கிவன் சீரீஸ். ஸோ இதுதான் நம்மளோட ரைட் எண்டு, இது நம்மளோட லெஃப்ட் எண்டு. இதுலேருந்து 11th பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணிட்டே வந்தோம்னா 2 அப்படின்றது தான் நம்மளோட 11th பொசிஷனில் வரும். ஸோ 2 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் ஹவு மெனி ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆர் இமீடியட்லி preceded by an odd number. ஒரு ஆட் நம்பர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் நம்பர்னு எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயர் நம்பரை பார்த்துட்டு அது பக்கத்தில் ஆட் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ 4 இருக்கு, அது முன்னாடி ஆட் நம்பர் 7. அடுத்த ஸ்கொயர் நம்பர் வந்து 9, 9க்கு முன்னாடி 4 இருக்கு, ஸோ அது கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 4, 4க்கு முன்னாடி ஒரு ஆட் நம்பர். 9, 9க்கு முன்னாடி ஒரு ஆட் நம்பர். ஸோ இது 1, இது 2, இது 3. அடுத்த ஸ்கொயர் நம்பர் 4, 4க்கு முன்னாடி இருக்கிறது ஆட் நம்பர், ப்ரிசீடட் பை அப்படின்னா முன்னாடி, ஸோ 4. நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 4, 4க்கு முன்னாடி 7, ஸோ இது 5. அடுத்தது 9 இருக்கு, பட் முன்னாடி 8, ஸோ கிடையாது. 7 and 4.
இது 6. மொத்தம் ஆன்சர் வந்து மோர் தென் 4 அப்படின்னு நம்ம இங்க கிளிக் பண்ணோம். ஏன்னா 1 2 3 4 தான் ஆப்ஷன். ஸோ நம்மக்கிட்ட 6 இருக்கு அப்படின்றதுனால மோர் தென் 4. ஓகே, இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா which element is 6th to right of 9th odd number from the left end. லெஃப்ட் எண்ட்ல இருந்து 9th odd number பார்க்கணும். ஸோ லெஃப்ட் எண்டுன்றது நம்மளோட இந்த எண்டு. இதுல இருந்து ஆட் நம்பர் மட்டும் பார்த்துட்டே வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9th பிளேஸ்ல. ஸோ 9th பிளேஸ்ல வந்து நமக்கு 5. இதுதான் நம்மளோட 9th odd number from the left. இப்போ அங்க இருந்து 6th to the right, அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிற 6th எலிமெண்ட், 5ல இருந்து 6th எலிமெண்ட். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ 7 தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின்ல how many even numbers are immediately preceded by an odd number? ஸோ முன்னாடி ஒரு odd number, கண்டிஷனே ஒரு ஈவன் நம்பர், and immediately followed by an even number. ஸோ நமக்கு இப்படி இருக்கணும். ஒரு ஈவன் நம்பர், அது preceded by முன்னாடி odd நம்பரும் followed by பின்னாடி ஈவன் நம்பரும் இருக்கணும். ஸோ ஆட் ஈவன் ஈவன் அப்படின்னு நமக்கு எங்க இருக்கு? ரெண்டு ஈவன் சேர்ந்தாப்புல நம்ம எங்க இருக்குன்னு செக் பண்ணோம். 8 6ன்றது ரெண்டு ஈவன், முன்னாடி இருக்கிறது ஆட். ஸோ சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து ரெண்டு ஈவன் நம்பர் சேர்ந்து எங்க வருது அப்படின்னா 6 2ன்றது ரெண்டு ஈவன் நம்பர், முன்னாடி இருக்கிறது ஆடு. அதே மாதிரி ரெண்டு ஈவன் நம்பர் அடுத்து 6 8 இருக்கு, பட் முன்னாடி இருக்கிறது 4ன்றதுனால அது கிடையாது. அடுத்த ரெண்டு ஈவன் நம்பர் எங்க வருது அப்படின்னா ஓகே, வேற எங்கேயுமே வரல. ஸோ நமக்கு மொத்தமே ஆப்ஷன் வந்து 2 தான் இங்க. ஸோ ஆன்சர் வந்து 2. ஓகே, இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா வாட் வில் பி த சம் ஆஃப் 7th எலிமெண்ட் ஃப்ரம் த லெஃப்ட். லெஃப்ட்ல இருந்து 7th எலிமெண்ட் அப்படின்றது 1 2 3 4 5 6 7. லெஃப்ட்ல இருந்து 7th எலிமெண்ட்ன்றது 5. 4th ஈவன் நம்பர் ஃப்ரம் ரைட். சாரி, லெஃப்ட்ல இருந்து 7th எலிமெண்ட் அப்படின்னா இந்த பக்கம் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ இந்த பக்கமும் 5 தான் வருது. ஸோ 5 அண்ட் 4th ஈவன் நம்பர் ஃப்ரம் ரைட் எண்ட். 4th ஈவன் நம்பர்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து. ஸோ 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. சம் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 + 4ன்றது 9. ஓகே, இது வந்து நமக்கு ஒரு லெஸ் தென் கிரேட்டர் தென் கண்டிஷன். கொஸ்டின் நம்பர் 81ல இருந்து 83 வரைக்கும் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு ரெண்டு கன்க்ளூஷனும் இருக்கு. ஸ்டடி த கன்க்ளூஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த அப்ராப்ரியேட் ஆன்சர். இதை ரொம்ப ஷார்ட்கட்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னா O less than or equal to Z அப்படின்னு இருக்கு. ஸோ ஓல இருந்து Z வரைக்கும் பாருங்க, எல்லாமே இப்படிதான் இருக்கணும். லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் அந்த சிம்பிள்ல தான் இருக்கணும். பட் இங்கேயே நமக்கு கிரேட்டர் தென்ல தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே என்ன வந்துடுது? ஃபால்ஸ்னு வந்துடும். ஏன்னா இங்கே கிரேட்டர் தென் ஆரம்பிக்கும் போது நடுவில் திருப்பி லெஸ் தென் அப்படின்னு வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபால்ஸ். செகண்ட் ஒன் பி கிரேட்டர் தென் டி. ஸோ பி டி இங்க கிரேட்டர் தென் கரெக்ட், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஓகே, அடுத்து கிரேட்டர் தென், பட் இங்க வரும்போது லெஸ் தென் கன்வெர்ட் ஆயிடுது. இப்போ இதுவும் ஃபால்ஸ். ரெண்டுமே ஃபால்ஸ்ன்றதுனால நம்ம ஆன்சர் இஃப் neither conclusion 1 nor 2 is true. ரெண்டுமே, இதுவும் ட்ரூ கிடையாது, அதுவும் ட்ரூ கிடையாது. இங்கேயும் அதே பேட்டர்ன்ல பாருங்க, J greater than U. ஸோ Jல இருந்து U greater than பேட்டர்ன்லயே இருக்கா பாருங்க, greater than or equal to greater than. அப்ப இது ட்ரூ. அடுத்தது P greater than G. ஸோ P and G வந்து பாருங்க, P and G. P greater than G அப்படின்னா எல்லாமே இப்போ இங்க இடத்துல லெஸ் தென் இருக்கு, இங்கேயும் லெஸ் தென் இருக்கு. இந்த ரெண்டு சிம்பிளும் கரெக்டா இருக்கு. பட் நடுவுலயே நமக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது நமக்கு ஃபால்ஸ். ஸோ இங்க 1 மட்டும்தான் ட்ரூ. ஒன்லி கன்க்ளூஷன் 1 is true. ஓகே, இது இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஷார்ட்கட், பார்த்த உடனே ஆன்சர் பண்றதுக்கு. K less than D. ஸோ K less than D-யா அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிரேட்டர் தென் மாறிடுச்சு, இங்கே கிரேட்டர் தென். அப்போ அது ட்ரூவா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு ஃபால்ஸ். S greater than or equal to D. ஸோ S greater than or equal to Dனா எஸ்ஸையும் டியையும் பாருங்க, அங்கேயும் நமக்கு சிம்பிள்ஸ் வந்து லெஸ் தென் கிரேட்டர் தென் மாறி மாறி வருது. இதுவும் நமக்கு ஃபால்ஸ்.
ஸோ ரெண்டுமே ஃபால்ஸு. ஸோ ஆன்சர் வந்து நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் 2 இஸ் ட்ரூ. கொஷின் நம்பர் 84லேருந்து 88 வரைக்கும் இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்க்கு எப்படி கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 8 persons, அந்த 8 persons வந்து சிட்டிங் அரவுண்ட் அ ஸ்கொயர் ஷேப்டு டேபிள். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்டு டேபிள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு கேஸ்க்காக நம்ம இன்னொரு ஸ்கொயர் ஷேப் போட்டிருக்கோம். ஏன்னா இதில் எந்த கேஸ் வந்து பாசிபிளாக இருக்கும்னு நமக்கு தெரியாது, அதனால ரெண்டு இது போட்டாச்சு. ஸோ such a way that 4 of them sit at corners. ஸோ 4 பேர் கார்னரில் இருக்காங்க, 4 பேர் கார்னர். அண்ட் ரிமைனிங் 4 sit in the middle of the 4 sides. ஸோ மிடில் 4 பேர் இருக்காங்க, கார்னரில் 4 பேர் இருக்காங்க. ஸோ அதே மாதிரியே இங்கேயும் மிடில் அண்ட் கார்னரில். ஓகே, இப்போ இதில் வந்து பட் நாட் நெசசரிலி இன் த சேம் ஆர்டர். The one who sits at the corner faces the center. ஸோ கார்னரில் இருக்கிறவங்க எல்லாருமே they all faces the center. அப்போ அந்த சென்டரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேஸஸ் அவுட் சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவுட் சைடு. நான் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வேற இது கலரில் போடுறேன். இவங்க வேற வெளியில் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே கண்டிஷன் தான். இன்னொரு கேஸ்க்காக நம்ம இன்னொரு டயக்ராம் போட்டு வச்சுட்டு சம்மை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இன்சைட். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. K sits immediate left of H. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரில, நான் 2 கண்டிஷனுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு கண்டிஷனில் கேவை மிடில் போடுறோம், இன்னொரு கண்டிஷனில் கேவை கார்னரில் வரைகிறோம். ஸோ K sits immediate left of H. ஹெச்சுக்கு லெஃப்ட். ஸோ இது ஹெச்சுக்கு லெஃப்ட்னா ஹெச் இங்கே வரையலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் இது வந்து கேஸ் 1, இது கேஸ் 2. ஃபர்ஸ்ட் கேஸில் ஹெச் உள் பக்கமாக பார்த்துட்டு இருக்கிறதுனால அதோட லெஃப்டில் கே இருக்கு. இங்கே கே தான் உள்ளே பார்த்துட்டு இருக்கு. அப்போ எதுக்கு லெஃப்ட்ன்றது எங்கே வந்திருக்கும், நமக்கு ஹெச்னா இங்கே வந்திருக்கும், ரிவர்ஸில் வரும். ஸோ வெளியில் பார்க்கும்போது என்னோட லெஃப்ட்ன்றது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும், ரைட்ன்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், ஏன்னா ரிவர்ஸில் பார்த்துட்டு இருக்காங்க. செகண்ட் கண்டிஷன், ஜி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் கே. ஸோ கேக்கு லெஃப்டில் செகண்ட் பிளேஸில் ஜி. இந்த கேஸில் இது உள்ளே பார்த்துட்டு இருக்கிறதுனால ஜி இங்கே வரும், செகண்ட் லெஃப்ட். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 3 persons sit between A and M. M sits அது A and M எங்கே இருக்குன்னு தெரியல, ஏவும் எங்கே இருக்குன்னு தெரியாது, எம்மும் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம அதனால இந்த கண்டிஷனை விட்டுட்டு நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகிறோம். M sits immediate left of G. ஸோ M sits immediate left of G அப்படின்னா ஜிக்கு லெஃப்ட்ன்றது இப்போ இந்த கேஸில் இங்கே இருக்கு. இங்கே வந்து ஜி உள்ளே பார்க்கறதுனால அதுக்கு லெஃப்ட்ன்றது இங்கே இருக்கும். ஸோ எம். இப்போ முன்னாடி கண்டிஷனுக்கு வாங்க. 3 persons sit between A and M. ஏக்கும் எம்க்கும் நடுவில் 3 பேர் இருப்பாங்க அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் கேஸில் ஏ இங்கே இருக்கும், இந்த செகண்ட் கேஸில் ஏ வந்து இங்கே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன், only 2 persons sit between H and O. அண்ட் ஹெச் அண்ட் ஓக்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே நம்ம ஹெச் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம், 2 பேர் இருக்காங்கன்னா ஜிஎம் 2 பேர். அப்போ ஓ வந்து எய்தர் இங்கே இருக்கணும், இல்லை இந்த பக்கமாக வந்தால் ஓ இங்கே இருக்கணும். பட் நம்மளோட அடுத்த கண்டிஷன் என்ன, ஓ சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த கார்னர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோட கேஸ் 1 இங்கே என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகுது. நான் கே வந்து மிடில் உட்கார மாதிரி வந்தால் கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் 2ல் அது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஹெச் அண்ட் ஓ நடுவில் 2 பேர் இருப்பாங்க. ஸோ ஹெச் இருக்கு, ஓ வந்து நம்ம இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம், அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம், எங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ 2 ஆப்ஷனையுமே வச்சுருக்கேன். இப்போ ஓக்கு அடுத்தது என்னென்னா, ஓ சிட்ஸ் அட்ஸ் ஒன் ஆஃப் த கார்னரில் இருக்குது, கரெக்டாக இருக்குது. பட் டஸ் நாட் சிட் அட்ஜசன்ட் டு எம். எம்க்கு பக்கத்தில் இருக்காது. அப்போ இந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட், டி சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஜி. ஸோ ரைட் ஆஃப் ஜியில் தான் எங்கே இருக்குது அப்படின்னா ஜிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி, லெஃப்ட் ஆஃப் ஜி அப்படின்னு, லெஃப்ட் ஆஃப் ஜியில் தேர்ட் பொசிஷனில் ஜி இருக்குது. அப்போ ஜி இங்கே இருக்கும். இப்போ மீதி இருக்கிற பிளேஸில் யார் வருவா, நமக்கு
ஃபில் ஆகாமல் இருக்கிற சி. ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். இப்போ நம்ம கொஷினுக்கு போகலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்கு? Who among the following persons sits opposite to G? ஸோ ஆப்போசிட் டு G நமக்கு யார் இருக்காங்கன்னா H. ஸோ என்னோட ஆன்சர் who among the following persons sits opposite to G? ஓகே, சாரி, இங்கே வந்து டி எழுதுறதுக்கு பதிலாக நம்ம ஜி எழுதிட்டோம். ஸோ இது வந்து டி. ஆப்போசிட்ஸ் டு ஜி அப்படின்றது நமக்கு ஆப்ஷன் ஓ. ஸோ ஆன்சர் ஓ. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஓ வித் ரெஸ்பெக்ட் டு எம்? பொசிஷன் ஆஃப் ஓ வித் ரெஸ்பெக்ட் டு எம் அப்படின்னா எம்முக்கு இது ரைட் ஹேண்ட் சைடு, இந்த பக்கம் வர்றது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ அது தேர்ட் ரைட்ல இருக்கு. எம் வெளியில பார்த்த மாதிரி இருக்கிறதுனால அது எம்முக்கு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ தேர்ட் டு த ரைட், ஆப்ஷன் பி தான் அதோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஹவு மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் ஏ அண்ட் ஜி when counted from the right of A? ஸோ ரைட் ஆஃப் ஏல பார்க்கணும். ரைட் ஆஃப் ஏனா நமக்கு ரைட் ஆஃப் ஏன்றது இந்த பக்கம். ஸோ இது நமக்கு ரைட் ஆஃப் ஏ. இந்த ரைட் ஆஃப் ஏலேருந்து ஜிக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஏக்கும் ஜிக்கும் இன் பிட்வீன் 2 பேர் இருக்காங்க. ஜி வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்கு. ஸோ ஹவு மெனி பர்சன்ஸ் சிட் பிட்வீன் ஏ அண்ட் ஜி அப்படின்னு கேட்டதுனால நமக்கு 2 ஆன்சர். அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன், 4 of the following 5 are alike in a certain way and thus form a group. Find the one doesn't belong to the group. ஸோ இதில் MHADK இருக்கு. ஸோ MHAD 4மே மிடில் இருக்கு, K மட்டும்தான் கார்னர்ல இருக்கு. அப்போ வந்து ஆட் மேன் அவுட்ன்றது இங்க K. அண்ட் ஃபிஃப்த் ஒன், ஸோ ஃபிஃப்த் ஒன்க்கு வந்து நமக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. which among the following is true? ஸோ இந்த ட்ரூ வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிஷன் வந்து ஃபுல்லாக வேணும். ஸோ ஃபுல்லாக வேணுன்றதுனால கொஷின் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் எது ட்ரூ அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி. ஸோ ஜிக்கு லெஃப்டில் செகண்ட் பிளேஸில் தான் சி இருக்குது. அப்போ அதுவே நமக்கு ட்ரூ தான். ஜி சிட்ஸ் ஆப்போசிட் டு ஏ. ஸோ ஜி சிட்ஸ் ஆப்போசிட் டு ஏ அப்படின்றது ஃபால்ஸு. 2 persons sit between M and K when counting from left of M. ஸோ லெஃப்ட் ஆஃப் எம்ல பார்க்கும்போது எம்க்கும் கேக்கும் நடுவில் 2 persons இருக்காங்க. ஸோ 2 persons இருக்காங்கன்றது கரெக்டு. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 1ம் 3யும் கரெக்டாக இருக்கு. ஸோ போத் 1 and 3 ஆர் கரெக்ட். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இது நமக்கு சில்லாஜிசம். இந்த சில்லாஜிசம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அது ட்ரூவாகவும் இருக்கலாம், அது வந்து காமன் ஃபேக்ட்லேருந்து நமக்கு வேரி ஆயிருக்கலாம். பட் நம்ம அதை ட்ரூவாக கன்சிடர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் கீ இஸ் ரப்பர். ஸோ ஆல் கீ இஸ் ரப்பர் அப்படின்னு கொடுத்ததுனால நான் வந்து ரப்பரை வெளியில் மார்க் பண்ணிட்டேன். ஒன்லி ஃபியூ ரப்பர் இஸ் டாட். ஸோ கொஞ்சம் ரப்பர் வந்து நமக்கு டாட்டு. சம் டாட் இஸ் பேப்பர். சம் டாட்ன்றதுனால கொஞ்சமாக பிக் பண்ணிட்டு இட் இஸ் பேப்பர். இப்போ இது கரெக்டாக இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். சம் கீ இஸ் நாட் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் கீ இஸ் நாட் பேப்பர் அப்படின்றது கீ ஃபுல்லாகவே ரப்பராக இருக்குது. ரப்பரில் கொஞ்சம் டாட்டாக இருக்குது, டாட்டில் கொஞ்சம் பேப்பராக இருக்குது. அப்போ கீ பேப்பராக இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நாட் பேப்பர் அப்படின்றது வந்து நமக்கு ஃபால்ஸு. ஸோ இட் இஸ் நாட் ஃபாலோ. இது வந்து ஃபாலோ ஆகலை. அடுத்தது, நோ பேப்பர் பீயிங் ரப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி. எந்த பேப்பருமே ரப்பராக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், தட் இஸ் ட்ரூ. ஸோ இங்கே ஒன்லி 2 ஃபாலோஸ். அதுலேயே நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒன்லி சாயில் இஸ் பிளான்ட். சாயில் மட்டும்தான் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் சாயில் இஸ் ஃபெதர். ஸோ சம் சாயில் எடுத்துட்டு தட் இஸ் ஃபெதர். நோ ஃபெதர் இஸ் கலர். ஸோ நோன்னு சொன்னதுனால கிராஸ் போட்டுட்டு கலர்.
all feather being soil is a possibility. எல்லா featherமே soil இருக்கிறதுக்கு possibility இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So it is false. So அது வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா எல்லா featherமே soil இருக்கிறதுக்கு possibility கிடையாது. Some soil is not color. ஸோ கொஞ்சம் சாயில் வந்து கலர் இல்லைன்னு சொல்றாங்க. அது நமக்கு சாரி, ஆல் ஃபெதர் பீயிங் சாயில், ஆல் ஃபெதர் எல்லா ஃபெதருமே சாயிலா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சம் சாயில் இஸ் ஃபெதர், சாயில்ல கொஞ்சம் ஃபெதர், ஆனால் ஃபெதர் ஃபுல்லாவே சாயில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுவும் ஃபாலோ. சம் சாயில் இஸ் நாட் கலர், சில சாயில் வந்து கலர் கிடையாதுன்றாங்க. அப்போ அதுவுமே நமக்கு இதுல ட்ரூ, ஏன்னா அது கிராஸ். ஸோ இங்க both 1 and 2 follow. Only few money is scale. So few money, moneyல few வந்து நமக்கு scale. All scale is graph. So எல்லா ஸ்கேலுமே என்னன்னா graph. Some graph is brick. So sumன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கும். இப்போ no brick is scale, எந்த பிரிக்குமே no brick is scale அப்படின்றது வந்து கரெக்ட். அடுத்தது ஆல் மணி இஸ் கிராஃப், எல்லா மணியுமே கிராஃப் அப்படின்றது தப்பு. ஸோ இங்கே கன்க்ளூஷன் ஒன்று மட்டும்தான் இருக்கு. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 92லேருந்து 94 வரைக்கும் இருக்கிறது வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். A certain number of people are sitting in a row facing north. certain நம்பர்னு கொடுத்ததுனால நமக்கு யார் இருக்கான்னு தெரியாது. A sits fifth to the left of B. ஸோ நான் இங்கே பீன் மார்க் பண்ணியிருக்கேன். பிலேருந்து ஃபிஃப்த் பொசிஷன் லெஃப்ட்ன்றதுனால 1 2 3 4 5 ஃபிஃப்த் பொசிஷனில் ஏ இருக்காங்க. இ இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் பி. ஸோ இயை நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேயும் இருக்கலாம், இன்னொரு ஆப்ஷன் இங்கேயும் இருக்கலாம். இ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அடுத்தது எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ. லெஃப்ட் ஆஃப் ஏல செகண்ட் பிளேஸில் எஃப் இருக்காங்க. And second from one of the extreme ends of the row. So second from one of the extreme end na F sits seconds to the left of A and second from one of the extreme end of the row. So in the row second place la F இருக்குன்றாங்க. அப்போ row வந்து இங்கயோட முடிஞ்சிருச்சு. இதுதான் இதோட கார்னர். Only one person sits between B and G. So B க்கும் G க்கும் நடுவுல ரெண்டு பேர் தான் உட்கார்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு ஆப்ஷன், இங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நமக்கு. செகண்ட் ஆப்ஷனை நான் மேலே எழுதியிருக்கேன். இ இஸ் நாட் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஜி. ஸோ ஈன்றது ஜிக்கு இமீடியட் நெய்பர் இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இ இங்க வர்றதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இ வந்து இந்த பிளேஸ்ல தான் இருக்கணும். ஓகே, அண்ட் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஜின்னு சொன்னதுனால ஜியை நம்ம இங்க மார்க் பண்றதுல இருந்து எடுத்துடலாம். ஜி ஒரு இடத்துல இருக்கணும், இ இன்னொரு இடத்துல இருக்கு. அண்ட் கே சிட்ஸ் ஃபோர்த் டு த ரைட் ஆஃப் ஜி. ரைட் ஆஃப் ஜில ஃபோர்த் பொசிஷன்ல கே இருக்கு. நோ ஒன் சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் கே. கேக்கு அந்த பக்கம் யாருமே இல்லை. அப்போ கே தான் இந்த கார்னர். 5 person சிட் பிட்வீன் கே அண்ட் டி. கேக்கும் டீக்கும் நடுவில் 5 person. ஸோ 1 2 3 4 5 5 பேர் உட்கார்றாங்க அப்படின்னா டி இங்க இருக்கணும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டினா பார்ப்போம். Who among the following persons sits fourth to the right of T? Right of T na right இந்த சைடு ரைட்டு, இது லெஃப்ட், ஏன்னா அவங்க ஃபேஸிங் நார்த். ரைட் ஆஃப் Tல ஃபோர்த் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா 1 2 3 4 B. ஸோ B இஸ் த ஆன்சர். அண்ட் இங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following sits seventh from left end of the row? left end of the row இருந்து செவன்த் பொசிஷன்ல யார் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 G. ஸோ இதோட ஆன்சர் G. How many persons are sitting in a row? ஸோ இந்த ரோ வந்து இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருச்சு. எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 8 9 10 11. ஸோ டோட்டலா 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆன்சர் 11. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 95லேருந்து 97க்கு இந்த கொஸ்டின். ஸோ ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ.
There are 8 persons in a 3-generation family with 3 married couples. M is father of O. So Mன்றவங்க ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு ஃபாதர்னா ஓக்கு ஃபாதர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓ. அண்ட் Q is daughter-in-law of G. ஸோ Qன்றவங்க ஜிக்கு daughter-in-law. நான் அதை வந்து ஓரத்தில் வரைஞ்சிடுறேன். Q is daughter-in-law of G. ஸோ இவங்க daughter-in-lawன்றதுனால மைனஸ். Q is mother of S. So mother of S. S is grandchild of M. So Sன்றவங்க grandchildன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே வந்துடுறாங்க. S-ஓட மதர்ன்றவங்க Q. ஸோ Q இங்கே இருக்காங்க. Q-ஓட மதர்-இன்லா வந்து G. இது அங்கே ஓரமாக இருந்ததை நம்ம இங்கே கொண்டு வந்து ஹைரார்கி. ப்ளஸ்னா மேலு, மைனஸ்னா ஃபீமேல் அப்படின்றதுக்காக போட்டுட்டு வரோம். ஸோ இப்போ M and G couples, O and Q couples. அடுத்தது Q is mother of S போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் S is grandchild of M. P is sister of M. ஸோ Pன்றவங்க சிஸ்டர் ஆஃப் M. இவங்க ரெண்டு பேரும் இது சிஸ்டர்ன்றதுனால மைனஸ். S and T are siblings. ஸோ S and T வந்து siblings. T is the only son of O. ஸோ இவங்க சன். அடுத்து L and P are married. ஸோ இங்கே L. அப்போ இவங்க ப்ளஸில் வருவாங்க. ஸோ 3 மேரிட் கப்பிள்ஸ் வந்தாச்சு. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு இஸ் G ரிலேட்டட் டு T? ஸோ ஹவு இஸ் G ரிலேட்டட் டு T அப்படின்னா இது கிராண்ட் மதர். Tக்கு G ஆறு அப்படின்னா ஆன்சர் வந்து கிராண்ட் மதர். நெக்ஸ்ட், ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி? ஸோ இங்கே பர்ஃபெக்டாக எனக்கு ஃபீமேல் மெம்பர்ஸ்ன்னு தெரியறது 3 பேர் தான். எஸ்ஸுக்கு வந்து நமக்கு ஜெண்டர் தெரியாது. ஸோ த ஆன்சர் இஸ் 3. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு 3 தான் தெரியும், மீதி வந்து தெரியாது. அதனால ஆன்சர் 3. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆண்ட் ஆஃப் ஓ? ஆண்ட், ஓக்கான ஆண்ட். ஓக்கான ஆண்ட் அப்படின்னும் போது ஓக்கான ஃபாதர் அண்ட் மதர் M and G. அப்போ ஆண்ட்ன்றது P. ஸோ ஆண்ட் வந்து P. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, ஹவு மெனி பேர் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் இன் த நம்பர் 27? நம்பர் இங்கே எழுதுறேன். 2 7 5 8 4 9 1 3 6. Each of the following have as many digits between them in the number series. நம்பர் சீரீஸ்ல இருக்கிற மாதிரியே போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டில் இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 and 7க்கு நடுவில் நிறைய கேப் இருக்கு, பட் இங்கே இல்லை. ஸோ ராங். ஒரு நம்பராக பாருங்க. 2 and 5 கிடையாது, ஏன்னா 2க்கு 5க்கு நடுவில் 3 4 இருக்கு, பட் இங்கே ஒரு கேப் தான் இருக்கு. 2 and 8 நிறைய கேப் கம்மியாக இருக்கு. 2 and 4 ஒரு நம்பர் தான், பட் அதிகம். 2 and 9, 2 and 1, 2 3, 2 6. ஸோ 2க்கு எதுவுமே மேட்ச் ஆகல. 7 and 5 கிடையாது, 7 and 8 கிடையாது, அது அடுத்தடுத்த நம்பர். பட் 7 and 4, 7 and 4 பாருங்க, போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் கொடுத்துட்டாங்களா. 7க்கும் 4க்கும் நடுவில் என்ன இருக்கும் நமக்கு? 4க்கு அப்புறம் 5 6. இங்கேயும் அதே மாதிரி 2 நம்பர் இருக்கு. அப்புறம் 7 and 9 வராது. 7 1 7 3 வராது. 7 3னா நடுவில் 4 நம்பர் இருக்கணும், பட் இங்கே 5 நம்பர் இருக்கு. ஸோ தப்பு. 7க்கு ஒரு ஆப்ஷன் தான். 5க்கு செக் பண்ணுங்க. 5 8 கிடையாது. 5 4 கேப் இருக்கு. 5 9 3 இருக்கணும், தப்பா இருக்கு. 5 1, 5 and 1க்கு நடுவில் 2 3 4 3 இருக்கணும், இங்கேயும் 3 நம்பர் இருக்கு. ஸோ 5க்கும் முடிஞ்சிருச்சு, வேற எதுவும் மேட்ச் ஆகல. 8 8 4 கிடையாது. 8 9 இல்லை. 8 1 இல்லை. 8 3 இல்லை. 8 6ம் கிடையாது. 4 4 9 4 1 4 3 4 6 இல்லை. இப்போ 9க்கு பாருங்க. 9 1 ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். 9 1 இல்லை. 9 3 இல்லை. 9 and 6க்கு இருக்கு. 9 and 6க்கு நடுவில் 7 and 8 வரும். ஸோ மொத்தமாக 3 ஆப்ஷன்ஸில் நமக்கு இந்த மாதிரி இருக்கு. கரெக்டாக நம்பர்ஸ்லையும் இதுலேயும் கரெக்டாக இருக்கு. ஓகே, இந்த வேர்ட் ஹங்கரிலி HUNGARILY. If all the letters are arranged in alphabetical order from left to right. left to rightனா எனக்கு முதல்ல A வரும், அடுத்தது G,
H I L N R U Y. இப்படி alphabetical orderல அரேஞ்ச் பண்ணா how many letters will remain same in their position? அப்பயும் அதே பொசிஷன்ல இருக்கிறது Y மட்டும்தான். So 1 is the answer. Okay, last question. If a meaningful word is formed by using second, fourth, fifth and 10th letter from the left end. So second one E, fourth one O, fifth one V, last 10th one is N. இதை வச்சு ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு ஃபார்ம் பண்ணுறதா இருந்தால் ஓவன். ஓவன் இஸ் அ மீனிங்ஃபுல் வேர்ட். இதை ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இதை விட வேற ஏதாவது லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ ஓவன் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அப்படி ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு இருந்ததுன்னா செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த வேர்டு மீனிங்ஃபுல் வேர்டு. ஸோ செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட்ன்றது வி. ஸோ ஆன்சர் வி.